வீட்டோட ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பைப் லைனு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுதான் இன்றைக்கி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை செக் பண்ணி முடித்ததும் பூஜை போட்டு நல்ல நேரத்தில் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு காங்க்ரீட் போட ஆரம்பிப்பாங்க. காங்க்ரீட்டுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 8 சட்டி மணல், 12 சட்டி ஜல்லி, இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த அளவில் தான் வந்து எங்களுக்கு ரூஃப் போடுறாங்க. எங்கள் ரூஃபோட ஹைட் வந்து நாங்கள் 6 இன்ச்சஸ் கேட்டிருந்தோம். அதனால் அந்த லெவலுக்கு போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் டோட்டல் பில்டிங் ஏரியா. அதுக்கு எங்களுக்கு 180 பேக்ஸ் வந்து சிமெண்ட்டு, 8 யூனிட்ஸ் வந்து எம்சாண்டு, 8 யூனிட்ஸு ஜல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் எனக்கு பேலன்ஸ் இருந்தது பார்த்தோம்னா ½ யூனிட்டு ஜல்லி பேலன்ஸ் இருந்துச்சு. எம்சாண்டு ஒரு 3/4 யூனிட் இருந்துச்சு பேலன்ஸு. கம்பி ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். டோட்டலாக ரூஃபுக்கு மட்டுமே வந்து 3,15,000 ஆச்சு. ரூஃபுக்கு வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அது யூஸ் பண்ணுறப்ப வந்து இடையில பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணுமா, இடையில கொஞ்சம் கேப் விட்டாங்கனாலும் விரிசல் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க மிஷின் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் இப்போ கேட்டப்போ இந்த ஆன்சர் சொல்கிறாங்க.